அடுத்து என்ன பண்ணணும்? இது வந்து மடிக்கணும். ஓகே. எதுக்கு மடிக்கிற? என்ன வெட்டுறது மடிக்கிற? கை வெட்டுறது. மடி மடிச்சாச்சா? போட்டு கரெக்டாக மடிக்கணும். ஆல்ரெடி நீ பேக் செட்டுக்கு ஒரு கோடு போட்டே அந்த கோடு அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். 2 கோடாக இருக்குது. இந்தா அழைக்க முடியாது, வேறு இடத்துல கோடு போட்டுக்கோ. வேறு கலர் இந்த கலரில் அந்த ஒரு கோடு மட்டும் அந்த கலரில் போட்டு. கை உயரம் எடுக்க போகிறோம். 1.5 இன்ச்சுக்கு இங்கேருந்து ஒரு மார்க் வச்சு கோடு போடும். கோடு போடு. இப்படி எடுக்கணும் 1.5 இன்ச்சு. எடு. கரெக்டாக இருக்கும். அதே அதை இல்லை, அந்த அளவு தான். மஞ்சள் கலரில் 2 கோடு இருக்குல்ல, அதனால பிங்க் கலரில் ஒரு கோடு போட்டுக்கோ. அதுக்கப்புறம் இதில் போட்டுக்கன்னு சொன்னேன். ஒரே கோடை போட்டுக்கோ. போட்டாச்சா? இப்போ கையை ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். கோடு போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? 6.25 இன்ச்சுக்கு கை உயரம் எடுக்கணும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுக்கணுமா? ஆமாம். இங்கேருந்து எனக்கா? ஆமாம். 6.25. அடுத்து 1.5 இன்ச்சு. இங்கே 6.25 1.5 இன்ச்சுக்கு இங்கே ஒரு கோடு போடணும். 1.5 இன்ச்சுக்கா? நல்லா பாரு. 1/2 இன்ச்சுக்கு. வீடியோ எடுத்தாலும் நான் பேசத்தான் செய்யும். அதுக்கோசரம் திட்டாமல் இருக்கணுமே. தப்பாக சொன்னா கொஞ்சம் முடியுமா உனே மட்டும்? யாராக இருந்தாலும் தப்பாக சொன்னால் திட்டத்தான் செய்வேன். கிளாஸுக்கு வந்தால் அராட்டி போங்க அப்படின்றேன். பார்த்துக்க. ஒரு 1/2 இன்ச்சு. அடுத்து எனக்கு வந்து கை ஓப்பன். ஓப்பன். 5.25. எடு. 5.25. 7. 7. 7.25. 7.25 வை. இங்கே எடுக்கணும். ஆமாம். இங்கே வருது. மார்க்கு வைக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணு. செய்யலாம் வேணாமல் நான் சொல்கிறேன். S3 போய் பாரு எங்கே இருக்குன்னு. S3 இல்லையா? இருக்கும் பாரு. இருக்கும் பாரு. என்னது? ரவுண்டு. B5. அடுத்து F5. F5. நீ ஏதோ வேற எழுதியிருக்கிற மைனஸ் பண்ணுறக்கோசரம் எழுதியிருக்க போல. உண்டா ரவுண்டை. சரியா? எஸ்ஸுக்கு இதாக வரும். உண்டா ரவுண்டு இங்கே வரும். இங்கேயும் வருமா? S3 4. S3 எழுதிக்க. பேனா எழுதிக்க. 3. சரியா? உண்டா ரவுண்டு எவ்வளவு? 7.25. அடுத்து 1.5. சரி. இந்த 1/2 இன்ச்சு வராது. பேக் தட்டு எடுக்கும்போது இந்த 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். நீ கை ரவுண்ட் எடுக்கும்போது இந்த 1/2 இன்ச்சு சேர்த்துக்க கூடாது. சரியா? இப்போ அந்த ரவுண்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு தனியாக ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். அது என்ன செய்யணும்? அது என்ன? கை உயரம் வர்றதுக்கு கை உயரம் எவ்வளோ வருதோ அதுலேருந்து பாதியாக இங்கே ஒரு வச்சு பாதி. கை உயரம் 2ன்னா பாதி 1 வச்சா போதும். கை உயரம் 5ன்னா பாதி 1.5 2 வச்சா போதும். அதுக்கு ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை பாரு. 6.5க்கு மேலே வந்துச்சுன்னா 6.5யா? 6. ஃபார்முலாவை பாரு. அவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்து கற்று சொல்லி கொடுத்தல பாருங்க. 6லிருந்து ஃபுல் ஹேண்ட் வரைக்கும் 3 இன்ச்சு வைக்கணும். 3 இன்ச்சை கழிக்கவும். வைக்கிறது இல்லை. உன்னோட கை உயரம் எத்தனை? இங்கே பாரு. ரெடி ரவுண்டு 6.25. இதிலிருந்து 3 கழிக்கணுமா? ஆமாம். 6.25 6 சேர்ந்து 6.5. 6.25. இங்கேருந்து 6.25 வை. டேப்பு வச்சு பாரு. இல்லைன்னா இதையே இந்த நோட்டவே பார்க்காட்டி எவ்வளோன்னு பாரு. டேப் வச்சு எவ்வளவு?
6.25. 6.25 முடியறதுக்கு என்னம்மா நீ அளவு எடுத்து வச்சுருக்குற? 6.25 தானே கை உயரம். ஆமாக்கா. 6.25க்கு எங்கே? 6.25 எங்கே? 6.25 எடுத்துருக்கு. மஞ்சள் கலர் டிசியில் பண்ணுண்டா, தப்பாக எடுத்து வச்சுக்கிண்டா. இது மேலே இருக்கிறது கிடையாது, இதோட சரி. இது கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் வச்சுக்கோ. டோட்டலே 6.25 சரியா? டோட்டல் 6.25, ஆனால் அளவு ரெடி அளவு 6. சரி, அப்போ டோட்டல் எவ்வளோ? 6.25. 6.25 எவ்வளோ கம்மி பண்ணணும்? கை சைடுக்கு கம்மி பண்ணு. 6.25 - 3 எவ்வளோ? 3.25. இங்கே இருந்து எடுக்கணும். ஆமாம், 3.25 மார்க் வை. அடுத்து என்ன பண்ணணும்? இதுலேருந்து இப்படி வளைச்சி ஒரு கோடு. இப்போ வந்து நம்ம பேப்பர் கட்டிங் கட்டும்போது என்ன பண்ணோம்? இங்கே ஒரு கோடு போட்டு பாக்ஸ் மாதிரி போட்டு இப்படி ஒரு கோடு போட்டு இங்கே மேலே கீழே அதெல்லாம் வரைஞ்சி அதெல்லாம் பண்ணணும். இதில் அது பண்ணக்கூடாது. சரி, அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே இந்த ரெடி அளவுலேருந்து ஒரு இன்ச்சுக்கு இங்கே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போடு. லைட்டாக சும்மா 1 இன்ச்சு அப்படி லைட்டாக கோடு போடு. நிப்பாட்டு. இங்கேருந்து இப்படி லைட்டாக இது வரைக்கும் கோடு போடு. ஸ்ட்ரெயிட்டாக கோடு. நிப்பாட்டு. போதும். இப்போ இந்த வளைவு இருக்கு பார்த்தியா, இதை கொண்டு வந்து இப்படி இறக்கி வளைவாக போடுறதுக்கு டாட்டாக இருக்கு. வளைவு கரெக்டாக வரணும். கண்ணுக்கு இது வளைவு கரெக்டு அப்படிங்கிற மாதிரி தெரிகிற மாதிரி டாட் லைட்டாகி டார்க்காக வைக்காது. வெரி குட். வளைவு கரெக்டு தான். இங்கேருந்து இது வரைக்கும் இவ்வளோ தூரத்துக்கு போகக்கூடாது. இங்கே இந்த 2ஓட இப்படி கொஞ்சம் கீழே வளைச்சி கொண்டு வா. ரொம்ப இல்லை, லைட்டாக கீழே இப்படி வளைச்சி கொண்டு வா. இப்போ இது அப்படியே வர அழுத்தி வர. கட்டி எனக்கு உடம்பு சரியில்லாம போகும் போல போகணும். ஏன்னா கை வெட்டுறதுக்கு 7 நிமிஷத்துக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கு. நான்லாம் வெட்டினா 2 நிமிஷத்தில் வெட்டிடுவேன். எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து என்ன பார்த்த? S3ல என்ன பார்த்த பாரு. S3ல 7.25 மார்க் வை. உண்டா ரவுண்டு அந்த வளைவை மார்க் வை. எங்கிட்ட இருந்து மார்க் வைக்கணும்? இப்படி வளைச்சிடு. இப்படி வளைய இப்படியே இருக்கு. இப்படி வளைய இப்படி இருக்கும் பார்த்தியா? அப்படி எடுத்து 7.25 கீழே கோடு போடு. கீழே அப்படி அப்படி வளைச்சிடு. கரெக்டாக அந்த கோட்டுக்கு நேரம் கரெக்டாக வை. இன்னும் தள்ளி கரெக்டாக கோட்டு மேலே வை. கோட்டுக்கு மேலே வரக்கூடாது, கீழே வரக்கூடாது. மாறி பஸ்ஸப்பட்டு மாறிடும். அப்படியே வலை. அப்படிதான். 7.25 மார்க் கீழே வை. அது கீழே 1.5 இன்ச் இருக்கு. அதுக்கடுத்து கீழேன்னா அதை கீழே அப்படி கீழே மார்க் வை. லைட்டாக 1.5 இன்ச்சா? தையலுக்கு 1.5 இன்ச் இருக்கா? அதை பாரு. இப்படியா? 1.5 இன்ச் இல்லை, 1 தான் இருக்குது. நம்ம இப்போ என்ன செய்யணும்? பொட்டு போடணும். எப்படி? ஜாயின் போடணும். சரி, அடுத்து வந்து இங்கே வந்து ரெடி அளவு இந்த மறுப்பு. இப்போ வந்து இதுக்குங்கிட்ட நமக்கு துணி இல்லை, ஒட்டு போடணும். ஏன்னா நம்ம எம்மிங் பண்ணணுமா? எம்மிங் பண்ணுறதுக்காக இந்த இப்படி இந்த கிராஸை கோடு விட்டு இப்படி வீ ஷேப்பில் இப்படி கோடு போடணும். கிராஸ் கோடு எதுக்குன்னா நம்ம எம்மிங் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது 2 இன்ச்சுக்கு வந்து 1.5 இன்ச் போய் புரியுதா? 1 டைப் என்ன டைப் அப்படி இருக்குது. டேப்லேயே வித்தியாசம் இருக்கு. நீ 1 தான் வச்சுருக்க, நான் 1 தான் வச்சுருக்கேன். டேப் வித்தியாசம் வருது. இது எங்கே வருது? 1.5 இன்ச்சுக்கு எப்படி வருது? எத்தனை பாயிண்ட்? 2 பாயிண்ட்டு வித்தியாசம். கொடு. இந்த டேப்பு நிறையா வந்து மிஸ்டேக் வருது. மிஸ்டேக் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆகுது. சரிதா?
ஒரு பாயிண்ட் எச்சு. அதாவது கீழே லைட்டாக இது பண்ணி விடு. 1.5 இன்ச்சுக்கு எச்சா இருக்குது, ஒரு பாயிண்ட் எச்சா இருக்குது. இப்போ வெட்டு சரி கரெக்டாக இருக்குது. கை சேர்த்து ஏன் இந்த இடத்துல வளைஞ்சு போயிருக்கு? கை சேர்த்து கரெக்டாக வளைச்சி பார்க்கலாம். நல்லா நீட்டாக அழகாக வளைச்சிடு. இந்த இடத்துல பெண்டு வருது தெரியுதா? பெண்டு எத்தனை வளைவு இருக்குது? நல்லா நீட்டாக வரைஞ்சிவிடு. பேப்பரில் கட்டிங் நல்லா வெட்டிட்டு வரீங்க, ஜாக்கெட்டில் இருந்தால் இது பண்ணுறீங்க. என்ன பண்ணுறது? ஒரே அழு ஓகே வெட்டிடு. இந்த இது எடுத்து எனக்கு புரியவே இல்லை. புரியவே இல்லை. மறுபடியும் இது பண்ணுங்க. போடுங்க கீழே. இப்படி வெட்டிடு. இப்படி வெட்டி இப்படி வெட்டிட்டு இப்படி வெட்டிடு. வெட்டிட்டு இங்கே ஓப்பன் பண்ணி விடுங்க. அழகாக வளைச்சி கொடுத்தேன். இன்னும் வளைவு ரெண்டு ரெண்டாக போகக்கூடாது. இங்கே இப்படி இருக்கா நல்லா இருக்காது. சாப்பீஸ் நேரம் இப்படி பிடிக்கிறியா? இது பிடிச்சி எப்படி போகுது? லைட்டாக பிசுருந்தால் மிஸ்டேக் தான் வரும். நீட்டாக வெட்டு. என்ன புரியல உனக்கு? முதல்ல 1.5 இன்ச்சுக்கு கை உயரம். முதல்ல 1.5 இன்ச்சுக்கு இங்கே வச்சு கோடு போட்டோம். செகண்டு 6.25க்கு இங்கேருந்து இங்கே வச்சு கோடு போட்டோம். அடுத்து 1/2 இன்ச்சுக்கு இங்கேருந்து இங்கே வச்சு 1/2 இன்ச்சுக்கு போட்டோம். கை எதுக்கு? அந்த 1.5 வந்து எதுக்கு? ஃபஸ்ட்டு 1.5 எதுக்கு? இந்த 1.5 ஃபஸ்ட்டு 1.5 ஃபஸ்ட்டு வச்சா மடிச்சு அடிக்க எம்மிங் பண்ண. அடுத்து அது இது வரைக்கும் சொல்லிட்டு இதுக்கப்புறம் இது வந்து கை ஓப்பனு 5.25. இந்த 5.25 அளக்கணுமா? ஆமாம் 7.5 மொத்த டோட்டல் 7.5 அப்படி அளந்துக்கலாம். இங்கேருந்து 7.5 அளந்துக்கலாம். அளந்துக்கலாம். இப்போ நமக்கு துணி இல்லாதனால நம்ம 5.25 கலந்துருக்கோம். 7.5 தான் அளந்துருக்கோம். 7.5 அளந்துருக்குமா? ஆமாம். ஏழரைக்கு அளந்துருக்கோம். அடுத்து வந்து இது முண்டா ரவுண்டு. ஃபஸ்ட்டு வந்து 7.25 வருது. முண்டா ரவுண்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? முண்டா ரவுண்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த 7.25லேருந்து 6க்கு மேலே இருந்து 3 இன்ச்சு கழிக்கணும். முண்டா சைடு அளவு எடுக்கணும். முண்டா சைடு அதை குறிப்பில் போடு. எழுது. பின் குறிப்பில் எழுது. முண்டா கை வெட்டு. கை முண்டா ரவுண்டு எடுக்கும் முன் அதுதான் எழுதிதானே எழுதியிருக்கிறேன். கொண்டா இந்த இங்கே இருப்பார். இந்த கை உயரம் இந்த கை சைடு ஒரு தேத்தியா இங்கே மேலே எழுதிக்க. முண்டா ரவுண்டு எடுப்பதற்கு கை முண்டா ரவுண்டு எடுப்பதற்கு முன். ஏன்னா முண்டா ரவுண்டு பேக் தட்லேயும் இருக்குது. இது வந்து கையோட முண்டா ரவுண்டு எடுப்பதற்கு முன் கை சைடு அளவை குறிக்கவும். அதுக்கப்புறம் தான் முண்டா ரவுண்டு எடுக்கணும். சரியா? இப்போ வந்து இதில் 7.25 வந்திருக்கனால அதில் நம்ம பாதியாக 3 கழிச்சு இங்கே எடுத்துருக்கோமா? அப்போ 7.25 3 கழிச்சா 7.25. அது என்னது? என்னத்தை பார்க்குறேன்? இது கை ரவுண்ட். கை சைடில் அங்கே அந்த பக்கம் பேப்பர் திருப்பு. கை சைடு எதுலேருந்து எடுக்கணும்? கை சைடு அளவு எதுலேருந்து குறிக்கணும்? கை சைடு அளவு கீழே இருந்து மேலே குறிக்கணும். அது எதுக்காக? இந்த உயரத்துக்காக. கை உயரத்துலேருந்து கை சைடு இது பண்ணணும், கம்மி பண்ணணும். அப்போ முண்டா ரவுண்டு எடுக்கிற சும்மா மொட்டை எங்கிட்டு போய் முண்டா ரவுண்டு எடுப்பேன்? எதுவுமே எல்லாம் முண்டா ரவுண்டு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாதுல்ல. இப்போ நீ முண்டா ரவுண்டு இருக்குது. முண்டா ரவுண்டு இந்த ஒயர் எடுக்கல, நேராக இப்படி போய் எடுத்துக்கலாம். முண்டா ரவுண்டு இந்த முண்டா ரவுண்டு எடுக்கிறது கீழே நமக்கு அளவு வேணும்ல. அந்த அளவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கை சைடோட அளவு எடுக்கிறேன். எப்படி? முண்டா ரவுண்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி கை சைடோட அளவு எடுக்கும். கை சைடு தானே போட்டிருக்க. இப்போ கை சைடு எங்கிட்ட இருந்து வரும்? கை உயரத்துக்கு ஆப்போசிட். கை சைடு எங்கேருந்து வரும்? கை உயரத்தின் ஆப்போசிட். இதோட கை உயரத்தோட ஆப்போசிட் தான் கை சைடு.
இது கை உயரம், இதோட ஆப்போசிட் இது கை சைடு. இந்த கை சைடோட அளவு எடுக்கணும். எடுத்துட்டு தான் இந்த முண்டா ரவுண்டை நம்ம வரும். இது எடுக்காமல் எங்கிட்டிருந்து வரும்? இதை எடுத்து இப்படி கொண்டு வரலாமா, இல்லை எடுத்து கீழே வளைக்கு கொண்டு வரலாமா? கொண்டு வர முடியாது. அந்த அளவு வேணும்ல. இதோட மெஷர்மெண்ட் 2 வேணும்ல. சரியா? கை உயரம், இது கை சைடு. கை சைடு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணக்கூடாது. அது நம்ம தெரிஞ்சுக்கொண்டு தான் பண்ணாமல் மொத்தமாக உனக்கு இத்தலை. ஏன்னா கை சைடு வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி வரும். அதுக்கு இப்படி மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? வெட்டிடலாமா? புரிஞ்சுதா? புரியலையா? புரியலன்னா கேளு. இன்னும் புரியலையா? இங்கே ஒரு அளவு குறிச்சோம்ல, அதுதான் கை சைடு. கை சைடு இதில் வராது. வராதா? இதில் வராது. அப்புறம் எப்படி நம்மளாம் குறிக்கிறது? அதுதான் இங்கே போட்டிருக்குல்ல, முண்டா ரவுண்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி. இங்கே வேறு முண்டா ரவுண்டு எடுப்பதற்கு முன் அதக்கா இதிலிருந்து கழிக்கணுமான்னு கேட்குறேன். இனிமே அது முண்டா ரவுண்டில் கழிக்கக்கூடாதுப்பா, முண்டா சைடில் கழிக்கணும்ப்பா. முண்டா சைடு, கை சைடுங்க. கை உயரம், இந்த கை உயரம் கழிக்கணும். கை உயரத்துல இருந்து கழிக்கணும். ஆமாம். அதாவது இந்த கோடு கை உயரத்துல இருந்து ஒரு 3 இன்ச்சு கழிச்சு இங்க இருந்து இங்க வச்சு அளவு. ஆமாம். அதுக்கு நீ இந்த கை உயரத்தில் ஏதாவது இது எழுதணும்னா எழுதிக்க. அது கை ஓப்பன் தானே? ஓப்பனுக்கு வராது. இல்லை இங்கிட்டு இருந்தாலும் இதுக்கு என்ன சொன்னீங்க? ஆப்போசிட்டா? ஆமாம். கை உயரத்துக்கு ஆப்போசிட்டு. ஆப்போசிட்டுக்கு மேலே இதை எடுக்கணும். இது வந்து கழிச்சு எடுக்கணும். -3. -3 எடுத்து இங்கேருந்து இங்கே அளவு. கை சைடு அளவு இங்கே 1.5 நம்ம 1/2 இன்ச்சுக்கு வச்சுருக்கனால இது எப்படி எடுத்து போடணும். இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு கீழே வச்சு ஒரு கோடு கீழே எடுக்கணும். அதை தான் இங்கே போட்டிருக்கோம் பாரு. முண்டா ரவுண்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி இதே முண்டா ரவுண்டு எடுப்பதற்கு முன் கை சைடு அளவை குறிக்கவும். எடுப்பதற்கு முன்னுன்னு போடு. எடுப்பதற்கு முன் கை சைடு அளவை குறிக்கவும். அந்த கை சைடு அளவு எங்கே? இங்கே எழுதிருக்கல கை சைடுன்னு. இங்கே எழுதிருக்கோம் கை சைடு, அது கீழேயே இப்படி மார்க் பண்ணிக்க. இதுதான் கை சைடு. கை சைடு எங்கிட்டிருந்து வருதும்? கையோட உயரத்திற்கு ஆப்போசிட் வரத கை சைடு. சரியா? ஆப்போசிட். வெட்டிடுவோமா? அது சரிக்கா, நான் அதை கேட்கலக்கா. அது எனக்கு புரியுதுக்கா. கை சைடுக்கு ஆப்போசிட்ல இருந்தால் இதை எடுக்கணும்னு. சரி, எதுல இருந்து கழிக்கணும்னு தான் எனக்கு தெரியல. இதை நம்ம கழிச்சு எழுதுறோம்ல, அதைத்தான் கை உயரத்துல இந்த கை உயரம் முண்டா ரவுண்ட்ல கழிக்கிறது கிடையாது. கை உயரத்துல இருந்து கழிக்கணும். பாரு, கை உயரம் போடுற. கை உயரம் மைனஸ் தானே, மைனஸ் கை சைடுன்னு தானே போட்டிருந்தேன். கை உயரத்துலேருந்து கழிக்கணும். ஓரமாக கூட எழுதிக்கிறேன். இங்கே நான் போட்டது கோடு கிடையாது, மைனஸ். இங்கே எழுதியிருக்காரு. ஓகே, ஓகேவா? தெரியாம தான் இன்னொரு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அப்புறம் எப்படி நீ வெட்டிட்டு வந்த? அப்போ ஞாபகம் இருந்துச்சு, இப்போ ஞாபகம் இல்லை. நேற்று ஞாபகம் இருந்துச்சு, இன்னைக்கு மறந்துட்டேன். நேற்று கட் பண்ணு. முந்தானத்து ஞாபகம் இருந்துச்சு, இன்னைக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா நான் என்ன செய்வேன்? இதை வெட்டி அப்படியே கொண்டு வா. அப்படி வெட்டலாம். ஆமாம். மார்க் தெரியணும். அந்த இடத்துல லைட்டாக மார்க் உள்ளே போய் விட்டு உள்ளே மார்க் கீழே விட்டு அந்த வளையிட்டு மார்க் கீழே விட்டு அதுக்கப்புறம் மார்க் மேலே கொண்டு வந்துடும். நீ மார்க்கு மேலே கொண்டு வா. ஏன்னா கொஞ்சம் சேஃப் இதாக இருந்துச்சு. சேஃப் தகுந்த மாதிரி நம்ம வெட்டிக்கணும். மார்க் நம்ம சப்போஸ் தப்பாக போட்டாலோ கட்டிங் வெட்டும்போது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? வி வெட்டு அந்த இடத்துல, அங்கே வெட்டு. இந்த வி எதுக்கு போடுறோம்? போய் இதுக்கு கை எம்மிங் பண்ண வியாவே வெட்டி எடுத்துருவா. வெட்டு. இதை ஓப்பன் பண்ணு. இங்கே மாதிரி இமே ஓப்பன் பண்ணுண்ணா.
அன்னையை வச்சுக்கிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுவோம். மடிச்சிருக்காரு, எனக்கு கட் பண்ணு. இங்கே எவ்வளோ வேலை இருக்கு கையில், இதுக்கே அரை மணி நேரம் ஆகிப்போச்சு. நீ கை வெட்டிட்டு வந்தில்ல, அது எங்கே கை வெட்டிட்டு வந்தது? நீ இன்னைக்கு வெட்டிட்டு வந்தியா இல்லையா? இது இது போடணுமா ஜக்கா? போடு போடு. இங்கே போடுறது எங்கேயாவது போடு. இங்கே இங்கே இந்த ரெடியோட மார்க் கற்ற கீழே மார்க், மேலே மார்க் அங்கே ஒரு போய் வச்சாத கீழே மார்க் பண்ணுன்றது. இப்படி மார்க் வச்சுனா தான் நீங்கள் ஜக்கா போடணும். மேலே மார்க் அது போயிடுச்சு. இங்கே ஒரு ஜக்கா, இங்கே ஒரு ஜக்கா போடும். இதொன்னும் நீ வெட்டினது வெட்டிட்டு நினைக்கிறேன். ஆமாம், நீ வெட்டிட்டு வந்தது உயரம் கம்மி பண்ணிட்டு இருங்க பத்தியா? சரியா? இங்கே ஜக்கா இங்கேயாக்கா? இங்கேயா? இங்கேயா? இங்கே போட்டேன்னா ஓட்டையா இருந்து தெரியுமா கையை? இங்கே இந்த சக்கா வைக்க தெரியுமா? புள்ளிலாம் பார்க்காதுமா. ரொம்ப ஆண்டு போடக்கூடாது, அளவாக போடும். சரி, கை வெட்டியாச்சு. 20 நிமிஷம். அடுத்து இன்னொரு வேலை. இந்த கை வெட்டுறதுக்கு அந்த கையில் நிறைய வேலை இருக்குது சொன்ன பற்றியா? எடுப்பார் ரெண்டாக பிரிக்கணும். அப்படியே ஜக்கா இருக்குது. இந்த மாதிரி நீ பேப்பரில் இப்போ வெட்டிட்டு அப்படியே கை அந்த இதில் வெட்டி துணி வெட்டிடு. ஜக்கா போட்டிருக்கோமா? ஸ்கெட்சில் போடுங்க. இது வந்து மிஸ்டேக் ஆகிடும் இருக்குது. இந்த பக்கம் இந்த ஜக்கா இருக்கத்தியா சென்ட்ரு பகுதி, இது சென்ட்ரு பகுதி. இந்த சென்ட்ரு பகுதிக்கு இந்த பக்கம், அதாவது இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஏதோ ஒரு பக்கம் பேக்கு, இன்னொரு பக்கம் ஃப்ரண்ட்டு. சரியா? ஒரு பக்கம் பேக்கு, ஒரு பக்கம் ஃப்ரண்ட்டு. இப்போ ஃப்ரண்ட்டு தட்டு அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பக்கம் நம்ம கை வைக்கணும். கை வைக்கும்போது லைட்டாக அது குடஞ்சி எடுக்கணும். எப்படி லைட்டாக அது குடஞ்சி எடுக்கணும். அப்போ இங்கேருந்து இந்த ஜக்கா இருக்குது, இந்த ஜக்காலேருந்து இப்படி 1 இன்ச்சு, கொஞ்சமாக 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு தள்ளி இங்கே ஒரு மார்க் வச்சு இங்கே இப்படி லைட்டாக இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் வச்சு லைட்டாக இப்படி போகணும். இதோட ஜாயிண்ட் ஆகிடும். எப்படி எண்டு வரைக்கும் போகக்கூடாது, கடைசி வரைக்கும் போகக்கூடாது. ஏன்னா இந்த கடைசி வரைக்கும் போயிடுச்சுன்னா ரொம்ப இதாக சைடு அடிக்குமா, கை சைடு அடிக்குமா, அதுக்கு 10ஆம் போயிடும். இந்த சைடு உயரம் இந்த இதுக்கும் இந்த பக்கம் பேக் சைடு கைக்கும் இந்த சைடு கைக்கும் சப்போஸ் இது நேராக கீழே கொண்டு வரனா தைக்கும் போது ஒரே மாதிரி தைக்க முடியாது. கீழே பேசிட்டு இப்படி வருமா, இந்த மாதிரி பெருசுமா வருமா, அப்போ இங்கே எச்சா இருக்குமா, சைடு தைக்க முடியாது. அதனால் 1.5 இன்ச்சுக்கு முன்னாடி நம்ம மார்க் வச்சுருக்கோம் பார்த்தியா அந்த ஜக்கா, இதே ஜக்கானு இந்த ஜக்காவுக்கு முன்னாடி இப்படி வளைச்சி எடுக்கணும். வளைச்சி எடுத்து இப்படி கட் பண்ணு. இரு, நான் வளைச்சி விட்ருக்கேன், திருப்பி விட்டுக்க, விட்டு நீ மார்க் பண்ணு. இது ஃப்ரண்ட்டு, இது பேக். இங்கேருந்து 1.5 இன்ச்சா? 1/2 இன்ச்சு. எங்கேருந்து 1/2 இன்ச்சு? ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு இந்த ஸ்ட்ரெயிட்டாக கீழே. இது இப்போதைக்கு இதை வச்சுக்கிட்டா? எதை வச்சு வச்சுக்கிறேன்? அழகு டேப் வச்சு தான் வைக்கணும். நான் டேப்லாம் நான் வைக்கிறேன், நீ டேப்லாம் வைப்பியா? இங்கேருந்து இப்படி ஒரு மார்க் லைட்டாக இங்கே லைட்டாக வை 1.5 இன்ச்சுக்கு. லைட்டாக அதை கரெக்டாக வச்சுருக்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து 1/2 இன்ச்சு கீழே மார்க் வை. போதும். அப்படியே வளைச்சுடு. பாருங்க. ஏமே இங்கேருந்து போனேன்னா பாதி கீழே இறங்காதா? இங்கேருந்து ஒரு மார்க் எங்கே வச்சுன்னு இந்த ஓரத்தில் தான் நான் வைக்க சொன்னேன். 1/2 இன்ச்சு இங்கே இருக்குன்னா இங்கேருந்து 1.5 வைக்க சொன்னால் இங்கே தான் வைக்கணும். இங்கேயே 1/2 இன்ச்சு கீழே இருக்கக்கூடாது. இங்கேருந்து இப்படி வந்து இங்கே தான் 1/2 இன்ச்சு கீழே இருக்கணும். இப்படி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா? ஆமாம். இது எப்படி இப்படி 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 போயிருவியா? இப்போ இங்கே பாதி குறைஞ்சிடாத கையே மெசருன்ற மாதிரி. இங்கேயும் மெசர் விட்டு அப்படியே இருக்கணும். இதுக்கு நடுவில் தான் வளைவு போடணும்.
ஃபஸ்ட்டு ஒன்றரையும் லாஸ்ட் ஒன்றரையும் அப்படியே இருக்கணும். அது சென்டரில் இருக்க வளைவு பகுதியில் தான் அந்த வளைவே போடணும். அப்போ இங்கேருந்து இப்படி போடணும். ஆமாம், சரியா? இங்கேருந்து இப்படி போடணும். இப்படி லைட்டாக அப்படி கொண்டு வந்து இப்படி வளைவு போடணும். போடு, கச்சில் போடு. இல்லை இதில் கூட போடு. தொண்டை வலிக்கு 350 கரெக்டாக அலசிட்டியா? என்ன இத்தனை வளையுது? ஏமே போமாங்கிட்டே இங்கே பாரு, இது இருக்கா? இப்படி கொண்டு போ, நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இப்படி கொண்டு போய் இப்படி இது பண்ணணும். இங்கே இந்த கோட்டுக்கு புள்ளிக்கு ஜாயிண்ட் ஆகக்கூடாதா? அந்த ஜாயிண்ட்டை இங்கே ஆகலை. இங்கே வேறு இந்த இது வளைவு இருக்கா? அரேஞ்சு இப்படி வைக்கிறியா? எங்கே வேறு இப்படி இப்படி போய் இப்படி வளைச்சி விடணும். நானே மறந்துடுவேன் போட போ. இப்படி எஸ் மாதிரி இப்படி போடக்கூடாது. எப்படி இப்படி எஸ் மாதிரி போடக்கூடாது. இப்படி வந்து இது வந்து இப்படி போய் இப்படி பண்ணணும். லைட்டாவது டாட்டாக வை. இதை விடு, திருப்பி வைக்கிறேன். அதுலையாவது கரெக்டாக வை. அது கண்டப்பில் பரவாயில்லையே. ஐயோ, சாதாரண விஷயம். ஒரு சிம்பிளாக இதில் ஒரு இது பண்ணு. செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீ வர சொல்லு. என்ன செய்யணும் சொல்லு, அப்புறம் வர. இங்கேருந்து 1.5 இன்ச்சு வைக்கணும். மார்க் எங்கே வைக்கணும்? 1.5 இன்ச் சக்கலை வை. கரெக்டாக சக்கலை வை. இங்கே வைக்கணும் ஓரத்தில். ஏமே அப்படிலாம் போடக்கூடாது. இப்படி தான் வைக்கணும். அப்படி தான் வைக்கணும். புள்ளியில் அடுத்து என்ன பண்ணணும்? இங்கேருந்து 1/2 இன்ச்சு வைக்கணும். வை. லைட்டாக புள்ளி வை. போதும், தைச்சு தானே. இப்போ இது என்ன பண்ணணும்னா இங்கேருந்து 1.5 இன்ச்சு கூட ஒரு புள்ளி வச்சுக்க. நீ உனக்கு தெரியல இங்கேருந்து 1 இன்ச்சு. ஏன்னா ஜாயிட்டில் ஜக்கா இருக்கும். இல்லை ஜக்கா இல்லைல்ல, 1.5 இன்ச்சு புள்ளி வச்சுக்க லைட்டாக. போதும். இப்போ இந்த கோடை அப்படி வளைச்சி விடு. இந்த டிசியில் வளைச்சி விடு. வளைவு போகுது தெரியுதா? ஆட்டோமேட்டிக்காக அதில் வளைவு தெரியும். தெரியுதா? வளைவு எங்கெங்கே போகுதுன்னு? எங்கே போகுது? கீழே போகும். அப்படி ஓகே. இப்போ வர ஒரு சாதாரண இந்த வளைவுக்கு நீ பாடாப்படுத்திட்டப்போ கண்ணு வச்சுருப்பாங்க எல்லாம். கண்ணு வச்சுட்டாங்க. நானே கண்ணு வச்சுருப்பேன். காலில் தான் உடைய பற்றி நான் ஓகேவா? அந்த பிள்ளைகிட்ட காலில் தான் உடைய பற்றி பெருமையாக பேசுகிறேன். எப்படி எருமை மேய்க்க கூட லாய்க்கல அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அவ்வளோது சரியா? இதை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வருத்தி அது பண்ணக்கூடாது. இங்கே பேர் இப்படி வந்து நம்ம இங்கேருந்து நம்ம இப்படி சரியா? இது வந்து ஓகேவா? எப்படி பண்ணுறது தெரியுதா? இப்போ முண்டா வளைவுக்கு நம்ம இப்படி வளைக்கும் பாரு. இங்கே என்ன பண்ணுறோம்? முண்டா வளைவுக்கு இங்கேருந்து இப்படியே தானே வளைக்கிறோம். இங்கே வளைக்காமல் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீ மாதிரி கொண்டு வரணுமா? இல்லை. இந்த வளைக்கும் போது கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சுக்கு மார்க் வச்சோம்னா அந்த மார்க்லேருந்து இப்படி போகணும். மார்க்கோடு இருந்தாங்க. நான் மார்க்னால் இப்படி போகக்கூடாது. அங்கே ஒரு பாயிண்ட் கொஞ்சம் தள்ளி கூட இப்படி வளைச்சி விடணும். இதில் இப்படி வைக்காத, இப்படி வச்சு வளைச்சி பாரு. ஜாக்கெட் அங்கிட்டு விட்டு திருப்ப முடியுமா? கீழே அந்த கூடோட போகும். புள்ளி வச்சில புள்ளி வச்ச இடத்துக்கு போ. அங்கே புள்ளி எங்கே வச்சுருக்க? அங்கே போ. அப்படியே வளைச்சிக்க. புள்ளி வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி வைக்கிறது. அந்த புள்ளியில் போய் ஜாயிண்ட் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. எப்படி 1/2 இன்ச்சுக்கு போய் அந்த புள்ளியில் போய் ஜாயிண்ட் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. 1/2 இன்ச்சுக்கு வைக்கணும், அவ்வளோதான். சரியா? வெட்டிடுறியா? அழகாக வெட்டு. வளைவு அதை கரெக்டாக இல்லைனாலும் நீ வெட்டும்போது நல்லா வளைவு அழகாக வெட்டு. அப்படி திருப்பு கத்திரி திருப்பு. அடுத்து ப்ளவுஸ் கை எடுத்து வெட்டு.
சாப்பிட்டு வச்சிருச்சு வச்சு இப்போதே அந்த பிரிண்ட் தட்டுக்கிட்ட ஒரு ஜக்கா போடணும். முகத்தில் சிரிப்பு பாரு. இந்த இடத்துல ஒரு ஜக்கா போடு. இது ஏன் இந்த ஜக்கா போகிற அப்படின்னா, நம்ம கை வைக்கும்போது சப்போஸ் மாற்றி வச்சிடக்கூடாது. இந்த ஜக்காவை கனெக்ட் பண்ணி இந்த ஜக்கா வர்றது ஃப்ரண்ட் பக்கம் வரணும், ஜக்கா வராது பேக் பக்கம் வரணும்னு சொல்லி இது பண்ணுறது. அது எடு, கையெடு. இப்போ நம்ம என்ன பண்ணணுமோ அதை கையில் பண்ணணும். ஆர்க்கில் அதில் லைட்டாக டாட் டாட் ஆகி லைட்டாக தெரியாத அளவுக்கு டாட் டாட் ஆகி அப்புறம் அழுத்திக்கலாம். கை அப்படி எஸ் மாதிரி வளைக்கணும். ஓகேவா? இங்கேருந்து இங்கேருந்து கோடு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நீங்கள் கேப்பே வரல. இப்போது வீட்டில் இது மாதிரி கை வைக்கிட்டு இந்த கிராஸ் போட்டுப்பாரு. இதாக கீழே இறக்கக்கூடாது, கீழே இறக்கவே கூடாது. இந்த இதோடு வந்து இப்படி வரணும். இந்த கையில் இதை கீழே நீ போடுறதுல இல்லை, புள்ளி தான் வைக்கணும். லைட்டாக அந்த புள்ளி வச்சு இங்கேருந்து இப்படியே வந்து இப்படி தான் இது பண்ணணும். புரியுதா? இது வளைச்சிட்டு வளைச்சி கீழே இங்கே இறக்கி இதை வெட்டினா அப்போ இங்கேருந்து எல்லாம் குறையுமா? சரியா? அது வளைச்சிடுது மார்க். அப்படி உனக்கு இப்படி மார்க்கிட்டு கீழே மேலேருந்து வரல அப்படின்னா கீழே இங்கே இப்படி கொண்டு வர இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு. இந்த பண்ண லைட்டாக கீழேருந்து கொண்டு வா. இங்கே எதோட முடியுது, இங்கே கேப் இருக்கு பார்த்தியா? இங்கே கேப் வரக்கூடாது. இப்படி இங்கேருந்து கொண்டு வர பார்த்தியா? கொண்டு வந்து இது வளைச்சி விடணும். எஸ் மாதிரி ஒரு தெரியுதா? ஒரு ஆஃப் எஸ். இந்த ஒன்று இது ஒரு பாரு எஸ். இங்கே வந்து இது எஸ் மாதிரி வளைய தெரியுதா? இந்த வளையும்போது பாரு எங்கேயாவது கேப் இருக்கா? இப்போ இங்கே போட்டு வச்சு நடுவில் கேப் வரும். கேப் வரக்கூடாது. புரியுதா? இந்த பக்கம் வரைஞ்சி பார்த்தியா? எல்லா பக்கம் வரைஞ்சிப்பாரு. கரெக்டாக வரவீங்க சாய்கிட்டு தான் எப்படின்னா ஒன்று வரைஞ்சிப்பாரு. தட்டி விட்டுக்கலாம், திருப்பி போட்டுக்கலாம். இது பற்றி அதை அப்படியே ஆப்போசிட் போட்டுக்கலாம். வரைஞ்சிப்பாரு. வரையிறது கரெக்டாக வர வரைக்கும். இங்கேருந்து கொஞ்சமாக இங்கே நல்லா பார்த்துக்கோ. இங்கேருந்து இப்படி லைட்டாக வச்சுக்கோ. இங்கே லைட்டாக வச்சுக்கோ. இங்கே லைட்டாக வச்சுக்கோ. அப்படியே லைட்டாக அப்படி வச்சுப்பாரு. இங்கே இருக்குது என் கையை பாரு. இங்கே இப்படி வருதா? அது வந்து இப்படி வந்து இப்படியே வந்து இப்படியே போயிடும். இந்த இங்கே வச்சுக்கோங்க. எங்கே வச்சுக்கீங்க? நல்லா பாரு. ஒரு எஸ் போடுறோமா? இங்கே வரும். இப்படி இருந்து என் பக்கத்துல இருந்து பார்த்தா 2, இங்கிட்ட இருந்து பார்த்தா வேற மாதிரி வரும். இது என்னது? பாம்பு மாதிரி. இங்கிட்ட 2 இது தெரியுதா? 2 போடுவோமா? இந்த 2 அப்படியே அசால்ட்டை 2 போடு. அப்படியே அசால்ட்டை அப்படி போடு. கீழே வா. அப்படியே வளைச்சி கொண்டு வா. மேலே அப்படியே அவ்வளோதான். இதுக்கு போய் இவ்வளோ நேரம் போராடிட்டு இருக்க. இந்த இதை வந்து இந்த புள்ளி பார்த்து இந்த புள்ளியிலேயே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்படியே வளைச்சி அங்கேருந்து கொண்டு வரணும்.
நம்ம வைக்கிற புள்ளியிலே வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. குட்டியா அப்படியே அப்படியே வளைச்சு அப்படியே கீழே இருக்குது மேலே ஏற்றாத, கீழே இறக்கு. இது கீழேயா? இது கீழே, அது மேலே. எப்படி நம்ம பக்கம் இருக்க இது கீழே. இங்கேருந்து அப்படியே கீழே இறக்கி அப்படியே கொண்டு வரும். இங்கேருந்து வருதா, இங்கேருந்து அப்படியே கீழே இறக்கணும். இது கீழே இறக்கி இப்படி வளைச்சி கொண்டு வரும். இந்த பிங்கில் கொண்டு கரெக்டாக பண்ணு. கீழே இறக்கி அவ்வளோதான், வளைச்சி கொண்டு வா. அவ்வளோதான், வெட்டிடு, சூப்பர். வெட்டிடு, மற்றவங்களாம் தட்டி விட்டுரு, வெட்டிடு. எப்படி இருக்கு? இதுவே வெட்டவா? அதை தான் வெட்டணும். கரெக்டாக போடுறது. எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு உனக்கு? இதுக்கு 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. இப்போ எப்படி வெட்டுறது? திருப்பி வச்சுக்கலாமா? எங்கெல்லாம் திருப்பி வச்சுக்கோ, உன் கை கசவா. வெட்டுவா? இப்போ வந்து தெரியணும், சக்காவை போட்டு தெளிடாத. இப்படி வெட்டு, மேலே ஏற்றி விட்டு லைட்டாக போடலாம் தெரியணும். அதோட இப்படியே வந்து இப்படி வளைச்சி விடணும். இதையும் வளைச்சி தான் விடணும், கத்துலேயும் வளைச்சி தான் விடணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக வெட்டிடக்கூடாது, இங்கே வந்து அப்படியே வளைச்சி விடணும். என்ன துணி தூக்காத, துணி கை விடு. இதை விடு, இப்போ வை, இப்போ வெட்டு. இங்கே வேறு ஏன் போக மாட்டேன். இது இப்படி இருக்கா, இங்கே இதை பிடிச்சி எடுக்கணும். எடுத்து டெஸ்ட்டு அப்படியே விட்டுறணும். வைக்கிற வரைக்கும் எடுக்கணும். வச்சதுக்கப்புறம் இப்படி பிடிச்சி கேட்டணும். இப்போ விட்டுரு. இப்போ வெட்டிப்பாரு. அப்படியே லைட்டாக வளைச்சுடு. அலை. மேலே ஏற்று. இங்கே பாரு. ரொம்ப அதை தூக்காத. அப்படி தரையில் போட்டு இது பண்ணு. கை இன்னும் கொஞ்சம் முன்னாடி கூட வச்சுக்க, அப்போ தான் கரெக்டாக வரும். அப்படியே மேலே ஏற்று. கத்திரி மேலே ஏற்று. மேலே ஏற்று இன்னும் மேலே ஏற்று வளைச்சிடு. இன்னும் ஏற்று. அவ்வளோதான். ஏற்று அதோட கட் பண்ணி நிப்பட்டு. அப்படியே கட் பண்ணு. அவ்வளோதான். ஜக்கா கட்டாகலை. ஜக்கா கட்டாலும் துணி கட் ஆயிடுச்சுல. இந்த துணி கட் ஆயிடுச்சுல. மார்க் எங்க? மேலே ஏற்றிட்டே வந்தல. எனக்கு தெரியாதுப்பா, உங்கள் அம்மா ஜெயிட்டு தெரியுதா எப்படி வந்திருக்குன்னு? இந்த மடித்து பார்த்தா எப்படி வருது? இப்போ மடிச்சிட்டியா? இங்கே வேறு இது கம்மியாக இருக்கு. கம்மி பண்ணக்கூடாதுல்ல. இப்போ இப்படி வளைவு சரியா? நீ வெட்டின வளைவு இந்த வளைவு இங்கே இருக்குது. இங்கேருந்து சும்மா கத்தி படணும், ஆனால் வெட்டக்கூடாது. துணி வெட்டுதா? இப்படி தான் படணும். எப்படி வளைச்சி வச்சா எவ்வளோ வருது? பிசுறு இப்படித்தே வரணும். இவ்வளோ பிசுறு வரக்கூடாது. அடுத்து இங்கே ஒரு ஜக்கா. இந்த ஜக்கா வருது எதுக்கு? ஃப்ரெண்டு தட்டுக்கு. கை வெட்டியாச்சு. ஃப்ரண்ட் தட்டுக்கா? ஆமாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது ஃப்ரண்ட் தட்டு, இது பேக் தட்டு. ஆமாம்.